அனைவருக்கும் வணக்கம். இது சந்திரன் சிஏபிஎஃப் அகாடமி. இப்போ வரக்கூடிய ஐபிஎஸ் ஐஏஎஸ் எக்ஸாமில் வரக்கூடிய ப்ரீமில் எக்ஸாமில் உள்ள மேக்ஸ் சம் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சம்மை பார்க்கலாம் வாங்க. இந்த சம்மை பாருங்கள், அணிக்கோவையிலேருந்து நம்ம ஒரு சம் பார்க்குறோம். இப்போ நம்ம இதை என்ன சொல்கிறோன்னா ஏக்கு அணிக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 5 2 9. இதே நம்ம என்ன சொல்கிறோன்னா ரோ 2 6. இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த இப்படி வராத காலம்னு சொல்கிறோம். இந்த அணிக்கோவையை 2 கொடுத்துருக்காங்க. ஏக்குள்ள ஆன்சர், ஏக்குள்ள அணிக்கோவையை வந்து 5 2 9 1 2 8. பியோட வேல்யூ 1 7 1 2 5 -1. நமக்கு என்ன எனில் ஏக்கும் பிக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏபி ஹோல் பவர் டி ஈக்குவல் டு பிடி ஏடி என்பது சரியா ஈக்குவல் டு 2 சமமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ஏக்கும் பிக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ எடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஏ பவர் பி ஹோல் பவர் டி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்ன பண்ணணும் அப்படின்னா ரோ, இங்கே நம்ம ரோ என்னமோ 5 2 9 இருக்குது. ரோவை எடுத்து காலமில் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பாருங்கள், நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள், 5 × 5 மொதல் ரோவில் உள்ள மொதல் வேல்யூ, காலத்தில் உள்ள மொதல் வேல்யூ. அப்போது 5 × 1 5. அடுத்து ப்ளஸ் ரெண்டாவது வேல்யூ 2 × 1, அப்போ 2. அடுத்த வேல்யூ 9 × 5 ப்ளஸ் 45. அடுத்து ரெண்டாவது உள்ள ரோ, ரெண்டாவது உள்ள காலம், இங்கே 1 × 7 7, 2 × 2 4, 8 × -1 -8. இது கண்டுபிடிச்சாச்சு. இந்த பக்கமும் ஃபஸ்ட்டு ரோ ரெண்டாவது காலம். அப்போ 5 × 7 35, 2 × 2 4, 9 × -1 -1. இங்கே பாருங்கள், இதே மாதிரி இங்கேயும் ரெண்டாவது ரோ ரெண்டாவது காலம் 1 × 7 7, 2 × 2 + 4, 8 × -8. சரி, இங்கே பார்க்கலாம், இந்த ரோவும் இந்த ரோவும் 1 × 1 1 × 1 1, 2 × 1 + 2, 8 × 5 40. இப்போ நம்ம ஏ பவர் டி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஏ பவர் பி ஹோல் பவர் டி ஈக்குவல் டு 5 + 7 + 45 என்ன வருதுங்க, 50 52 52, 35 + 4 39, 40 39 - 39 30. 1 + 2 + 40 + 43, 7 + 4 11, 11 - 8 3. நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ ஏ பவர் ஏபி ஹோல் பவர் டிக்கோட வேல்யூ என்னென்னா 52 30 43 3. இதான் இதோட ஆன்சர். இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா முதல்ல வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் பி டி ஏ பவர் டி நம்ம கண்டுபிடிக்கணும். பி பவர் டி வந்துங்க, பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 1 7 1 2 5 1 கொடுத்துருக்காங்க. நம்ம பி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பி பவர் டினா ரோவை காலமாகவும் காலமாக ரோவாகவும் மாற்றணும். அப்போ இங்கே போய்ட்டு இந்த காலமாக ரோவாக மாற்றினா 1 1 5. செகண்ட் காலமாக ரோவாக மாற்றணும். அப்போ 7 2 -1. இது பி பவர் டி. ஏ பவர் டிக்கு பாருங்கள், ஏ பவர் டிக்கு ஏ ஆன்சர் ஏ வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம ஏ பவர் டி கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கேயும் ரோவை காலமாக மாற்றணும், காலமாக ரோவாக மாற்றணும். அப்போ ரோவை பாருங்கள் 5 2 9. அப்போ நம்ம காலமாக எழுதணும். அப்போ 5 2 9. ரெண்டாவது ரோவை காலமாக மாற்றணும். அப்போ 1 2 8. இப்போ நம்ம ஏ பவர் பி பவர் டி ஏடியை எழுதியாச்சு. இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இப்போ என்ன பண்ணால் இங்கே நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மெத்தடை இங்கே யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரும். அதுக்கடுத்த செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலமாக மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வரும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணால் 1 × 5 1 × 5 5, 1 × 2 + 2, 5 × 9 45, 9 45. அடுத்து
மறுபடியும் ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் 1 into 1 1 into 2 plus 2 5 into 8 40 yeah 1 into 5 35 2 into 2 4 minus 1 into 9 minus 9 அடுத்து 7 into 1 7 2 into 2 4 minus 1 into minus 8 இப்போ நமக்கு கால்குலேட் பண்ணுறவங்க 5 plus 2 plus 45 50 2 1 plus 2 plus 4 43 35 plus 4 39 39 minus 30 7 plus 4 11 11 minus 3 3 இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு நம்ம கண்டுபிடிச்ச வேலை என்னன்னா 52 43 33 நம்ம இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் நம்மளுக்கு என்ன கிடைக்கணுங்க இங்கே நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணப்போ ரோவை காலமாக மாற்றோம் அப்போ 52 43 33 இப்போ பாருங்கள் நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேலையும் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்க வேலை ஏபி ஹோல்ஸ் பவர் டீக்கோட வேல்யூம் சேமாக வந்துருச்சு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஏபி வேல்யூ கொடுத்து ஏபி பவர் டி ஈக்குவல் டு பி பவர் டி ஏ பவர் டி வந்து சரி சமமாக அப்படின்னு சரி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு கிடைச்ச வேல்யூ இந்த வேல்யூவும் சமமாக இருக்குது அப்போ நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் வந்து சரி. தேங்க்யூ. பாருங்க இப்போ நமக்கு ஏக்கு உள்ள வேல்யூ கொடுத்துருக்காங்க 529 128 பி ஈக்குவல் டு 1,7 1251 கொடுத்து வேல்யூ கொடுத்துட்டாங்க. கொடுத்து ஏபி ஹோல் பவர் டி பிடி ஏடி வந்து ரெண்டும் ஈக்குவல்ட்டுனா என்னன்னா சமமா என்பதை சரி பார்க்கவும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின். நம்ம பார்த்துட்டோம். இந்த வேல்யூ கண்டுபிடிச்சி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். மறுபடியும் பிடி ஏடி பவர் கண்டுபிடிச்சி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். பாருங்க ரெண்டு வேல்யூ பாருங்க நமக்கு 52 30 ஃபர்ஸ்ட் ரோ இது வந்து ரோ இப்படி இருக்கிறது ரோ. இப்போ 52 30 இங்கேயும் அதே ஆன்சர் வந்திருக்கு. இது ரோ இந்த செகண்ட் ரோ 43 3 ரெண்டு ஈக்குவலாக வந்திருக்கு. அப்போ நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து சமமானதுன்னு நம்ம நிரூபிச்சிட்டோம். தேங்க்யூ.